பொதுவாக நான் என் படத்தில் வந்து பெண்களை வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு அறிவில்லாத பொண்ணாலும் பபுள் ஊதிட்டு பலூன் துரத்துறது ரொம்ப மெச்சூர்டான பொண்ணாக இருக்கும். எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மீட்டிங் மாதிரி தான். திடீர்னு ரோட்டில் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டதுன்னா அவங்க 2 பேருக்கும் பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு காதல் வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் பாலாஜிக்கும். ஆயுத எழுத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. நிறைய திரைப்படங்கள் உங்களோட படங்கள்னாலே ஒரு பாசிட்டிவான டைட்டில்னு சொல்லிட்டு வரும். வந்தான் வென்றான், ஜெயம் கொண்டான். ஸோ அந்த பேரை பார்த்தாலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுலேருந்து வேறுபட்டு பூமராங். ஸோ உங்களோட ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நீங்கள் வந்திருக்கலே ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படம் இதுன்னு சொல்லி சொல்லலாமா? யுவன் தந்திரன் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இன்ஜினியரிங் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஃபேக்ட்ரி பற்றின இஷ்யூஸ் இருக்கும். இதில் அது ரெண்டுத்தையும் தாண்டி இதில் இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பற்றின லைஃப்பை எப்படி யுவன் தந்திரன் பதிவு பண்ணிச்சோ அந்த மாதிரி பூமராங் வந்து இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்க. பூமராங் போட்டால் திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கும் இந்த படத்தோட டைட்டிலுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்? இல்லை இருக்குது. பூமராங்னாலே ஒரு கர்மான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ணோம்னா அது எந்த ரூபத்திலாவது நம்மளை வந்து சேவ் பண்ணோம். நம்ம ஒரு தீங்கு செய்கிறோம், ஒரு கெடுதல் பண்ணுறோன்னா அது எந்த ரூபத்திலாவது திருப்பி வந்து நம்மளை தாக்கும். அந்த கண்டென்ட் படத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பூமராங்கிற டைட்டிலை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த டைட்டில் அது இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அழுத்தமான ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. ஒரு மண் சார்ந்த கதை இருக்குது. இன்றைக்கி உளவியல் ரீதியாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை முறையை பற்றின ஒரு விஷயமாக பூமராங் இருக்கும். ஸோ அந்த நிகழ்கால அரசியல், ஒரு நிகழ்கால நிகழ்வுகள் வந்து ரொம்ப உங்கள் படங்களில் வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் போராளிகள், இதில் போராடுறது மட்டும் பத்தாது, களத்தில் வந்து போராடணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து உங்களோட குரு வந்து மணிரத்னம் சாரோட ஆயுத எழுத்தோட சாயல் கொஞ்சம் தென்படுது. ஸோ இன்டென்ஷனலாக இருந்துச்சா இல்லாட்டி வந்து எப்படி அதை அமைஞ்சது? இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் தான். மணிசார் படம்னாலே வந்து ஒரு குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆயுத எழுத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. பட் ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸை பற்றின ஒரு படம்ன்றதுனால அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு அரசியல் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது பேசுறதுனால எப்போயும் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா சார்? ஃபோன் காலில் மிரட்டல் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நம்ம அந்த மாதிரிலாம் யாருமே காயப்படுத்துறதுக்கு நோக்கம் இல்லை. யாரும் அப்படி எனக்கு த்ரெட்னிங்கும் வரல. பட் என்னென்னா இருக்கிறத தானே சொல்கிறோம். சினிமான்றதே வந்து பப்ளிக்கோட ரிஃப்ளெக்ஷன் தான். என்ன நடக்குதோ அது அப்படி இருக்கும். நாளையிலேருந்து டாஸ்மாக் இல்லைன்னா படத்தில் வர திரைப்படத்துக்குள்ள டாஸ்மாக் சீன் இருக்காது. இருக்குன்னா அது இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் வந்து ஓடி ஒளியறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அது இல்லாமல் இப்போ இது வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி, ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் எல்லா உரிமைகள் இருக்குது. ஒரு சென்சார் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியில் வருது. சென்சார் போர்டு அனுமதித்து வரக்கூடிய படம்னால ஒரு அளவுகோல் இருக்கும். ஒரு வரம்பு மீறியோ யாரையும் காயப்படுத்தியோ படம் பண்ணதில்லை. இந்த படமும் அப்படி தான் இருக்கும். ஒரு ஜெயம் கொண்டான்றது வந்தீங்கன்னா நம்ம அம்மா தங்கச்சி நம்ம குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்குற ஒரு படம். நம்ம வீட்டில் நம்மளோட பெரியப்பாக்கு நடந்திருக்கும், இல்லை சித்தப்பாக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி யாராச்சும் ஒரு 2 பொண்டாட்டி இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிற குடும்பங்கள் எல்லா வீட்லேயும் ஒரு பார்க்குற ஒரு கதை ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கதையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு அந்த சோஷியல் இஷ்யூஸ் மேலே உங்களோட கவனம் மாறுதுன்ற மாதிரி இருக்கா? ஸோ இதான் உங்களோட களம் சொல்லிட்டு யோசிச்சு வந்தீங்களா சார்? இல்லை அப்படியே காலப்போக்கில் மாறிச்சாரு? இல்லை, அதுக்கு மெச்சூர்டு தான். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து வெறும் காதல் படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஆரம்ப கட்டன்றதுனால ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டது. அடுத்தது வந்து ஒரு காதல் படம் தேவைப்பட்டது. இப்போ அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து கவனத்தை திருப்பணும்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இன்றைக்கி நிகழ்கால அரசியல் வந்து கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி யாரும் படம் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்களாவது நம்ம பதிவு பண்ணணும். நம்ம திரைப்படங்கள் வந்து அடுத்த ஒரு 50 வருஷம் கழிச்சோ ஒரு 20 வருஷம் கழிச்சோ எடுத்து பார்த்தோம்னா அது வந்து அன்றைய காலகட்டத்தில் 2019 என்ன நடந்ததோ அதை அளிக்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் படம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு திரைப்படம் இல்லை. அது ஒரு நாட்டோட வறுமையை, அந்த ஒரு நாட்டோட அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பதிவு பண்ண ஒரு படம். ஒரு திரைப்படத்தின் மூலியமாக நம்ம ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிறோம். அந்த மாதிரி தான் இது. பூமராங்கன்றது ஒரு திரைப்படம் மட்டும் இல்லை. ஆஃப்டர் 50 இயர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019
இதெல்லாம் நடந்திருக்குன்றது ஒரு லைப்ரரி தான் அது. இதுக்கான ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா சூஸ் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பித்த ப்ராசஸ்லேருந்தே அதர்வா தான் மைண்டில் இருந்தாரா இல்லை எப்படி அது வந்து? இல்லை, கதைக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கதை வந்து நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அலங்காரம்ன்ற ஒரு டைட்டில் வச்சு தான் இந்த கதையை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 10-12 ஒரு வருஷன் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இப்போ இருக்கிற படத்தில் இருக்கிறது தான் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு யங்ஸ்டராக ஒரு ஒரு இளைஞன் தேவைப்பட்டான். கூட இருக்கிறது ஒரு பாலாஜி மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அப்போ அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அதர்வா பர்ஃபெக்டாக இருந்தார். இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையன், அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன, எப்படி அதுலேருந்து அவங்க வெளியில் வராங்க அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அதர்வா ஃபிட்டானார். கேரக்டருக்கு அவர் ரொம்ப ஃபிட்டானார். இன்னொரு விஷயம் அதர்வா கிட்ட சொல்லணும்னா, அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சன். அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பரதேசிக்கு முன்னாடி பரதேசிக்கு பின்னாடி 2ஆக பிரிச்சிடலாம். பரதேசிக்கு முன்னாடியே ஒரு சாக்லேட் பையா ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தார், பானா காத்தாடி அப்படி சிரிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தார். பரதேசிக்கு அப்புறம் அதர்வாவோட ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருடைய குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்னை வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆக்குச்சு. இவ்வளோ நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கலாகவே அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து முழுக்க அதர்வாவோட ஆளுமை இந்த படத்தில் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபினிஷ்ன்றது ஒரு லெவல்லாம் ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ 3 கெட்டப் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் அது ஒரே ஒரு மேக்கிங் மட்டும் பார்த்தோம், அந்த ஒரு பேர்ன் ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அவ்வளோ கெட்டப்ஸ் தேவைப்பட்டுச்சா இல்லை வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணுன்ற மாதிரி பண்ணிங்களா? என்ன மாதிரி தாட்டு சார்? இல்லை, ஆக்சுவலாக அந்த பேர்னிங் ஃபேஸ் வந்து அதர்வா கிடையாது. ஓகே, அது என்னன்றது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அது இல்லாமல் 2 கெட்டப் இருந்தது அவருக்கு. ஒரு கேரக்டர் வந்து ஃபுல்லாக மொட்டை அடிக்கணும், அதுக்கு அவர் பண்ணார். அவர் மற்ற படங்கள்லாம் இருந்தாலும் அவர் வந்து பூம்ராங்காக அந்த எஃபர்ட் எடுத்து மொட்டை அடித்தார். அது வந்து நாங்கள் லாஸ்ட் ஷெடியூலில் நாங்கள் அதை பண்ணோம். அண்ட் ஒன் மோர் கேரக்டர் ஒன்று இருந்தது, ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அது வந்து அதுவும் ரொம்ப நல்லா பண்ணுது, சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு, ஒரு கதையை மீறின ஒரு அழகியல் தேவைப்பட்டது. அந்த அழகியல் தான் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அந்த மொட்டை. படமாக பார்க்கும்போது தெரியும், அந்த ஒரு சின்னதாக ஒரு பெயின் இருக்கும் அதில். அஜய் பாலாஜி, ஸோ இது எப்படி இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சுன்றது பார்க்கும்போது, சேட்டைன்ற ஒரு படம் வந்து விமர்சனம் வந்து அவரோட விமர்சனம் வந்து உங்களோட வியூவோட ரொம்ப ஒரு வேறுபட்ட ஒரு வியூவாக இருந்துச்சு. அது வந்து நிறைய விமர்சனத்துக்கு அவரோட விமர்சனத்துக்குள்ளே ஆகி அப்புறம் எப்படி உங்கள் படத்தில் வந்து இணைஞ்சான்றது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். திருப்பி அவங்க கூட வேலை செய்கிறீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குமா சார்? இல்லை, இது யூஸ்வலாக வந்து ஹீரோயின் மீட்டிங் மாதிரி தான். திடீர்னு ரோட்டில் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டதுன்னா அவங்க 2 பேருக்கும் பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு காதல் வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் பாலாஜிக்கும். ஓகே, நான் செம்மையாக திட்டேன் ஃபோனில். இது ஒரு காமெடி படம், அதை போய் எதுக்கு நீ இவ்வளோ இது ஆகும்னு அவரும் சொன்னார், நானும் சொன்னேன். 2 பேருக்கும் பயங்கர சண்டையாச்சு. அவர் உடனே அதை நான் பேசுறதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டார், பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் இவன் தந்து நான் ஸ்கிரிப்ட் முடித்த உடனே என்னோடய கோ டைரக்டர்ஸ் அவங்களாம் சொன்னாங்க, இல்லை சார் அது ஆர்ஜே பாலாஜி கரெக்டாக இருக்கும் அந்த கேரக்டரு. ஸோ இதில் என்ன இருக்குது, அன்றைக்கி இருந்த கோவம் ஓகே, அது வந்து 2013, இது 2013, 4 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு பயந்துரு. சார் அது சரி அடி சண்டைலாம் போட வரலங்க, ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணணுங்க அப்படின்னு வந்து போய் உண்மையிலே ஒரு கதை இருக்குங்க சார், நிச்சயமாக தான் சொல்கிறீங்களா இல்லை என்னை பழி வாங்கிறதுக்காக என்னை உள்ளே கூப்பிட்டு காலி பண்ணுறீங்களா? இல்லை, உண்மையில் ஆனஸ்ட்டாக வந்து ஒரு கதை இருக்குது, நீ கேளுங்க. நான் வந்து அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நான் நல்லா நீங்கள் டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட், அதுவும் கதை கேட்டவொன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஒரு வேளை டேரக்டர் நம்மளை வச்சு செய்யறதுக்கு மேலே தள்ளி விடுறாருன்னு ஒரு சின்ன ஒரு பயத்தோடு தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் ஷெடியூலுக்கு அப்புறம் அது அந்த பயம் போயிடுச்சு. இவன் தந்திரனில் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் காலையில் எழுந்து பள்ளி தேய்ச்சி ட்ரெஸ்ஸை மாற்றி அவன் பஸ்ஸில் ஏறி அவன் காலேஜுக்கு அந்த ஃபுல் லைஃப்பை வந்து சிங்கிள் ஷாட்டில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாலாஜிக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் அந்த படத்தில் இருந்தது. பாலாஜி வந்து ஒரு காமெடியன் கிடையாது, அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஆக்சுவலாக அவருக்கு வந்து இன்றைக்கி டைரக்ஷன் பண்ணணும்னு தோணுதே வந்து என் கூட பண்ண அந்த 2 படங்கள் தான். அது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த படமாக இவன் தந்திரன் இருந்தது. இவன் தந்திரனோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். படத்தில் வந்து 2 கதாநாயகிகள் இருக்காங்க. ஸோ சராசரியாக படம் நாங்கள் இன்னும் பார்க்கல. சராசரியாக வந்து ஒரு 2 கதாநாயகிகள் இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப வெகுளியாகவே இருப்பாங்க. ஆனால் இந்த பிளெண்டு வந்து சேர்ந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி ஒரே கதாபாத்திரமாக இருக்காது. இந்த படத்துக்கு 2 கதாநாயகிகள்ன்றது அந்த கதையிலேயே வந்து இருந்துச்சா, இல்லாட்டி அவங்க குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் தேவைப்பட்டாங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து மேகா 2 ஹீரோயின் இருந்தாலும் மேகா ஆகாஷ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேர்ள் பண்ணியிருக்கா.
பொதுவாக நான் என் படத்தில் வந்து பெண்களை வந்து ரொம்ப ஒழுங்காக காட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு அறிவில்லாத பொண்ணாலும் பபுள் ஊதிட்டு பலூன் துரத்துறது அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணாக இருக்கும். எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டானா இருக்கட்டும், கண்டேன் காதலாக இருக்கட்டும், வந்தான் எல்லாமே வந்து ரொம்ப போல்டாக இருக்கும். அது வந்து மணி சார் ஸ்கூலு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, யாருமே வந்து பயப்பட மாட்டாங்க. இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேகா ஆகாஷ் ஒரு போல்டான ஒரு பொண்ணு. இன்றைக்கி இருக்கிற ஒரு விஸ்காம் படிச்சுட்டு டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள். அதே மாதிரி தான் இந்துஜா, ஒரு மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை செய்கிற ஒரு கேர்ள். அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். யூஸ்வலாக 2 ஹீரோயின் 2 சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. என்ன கதைக்கு தேவையோ அது கதாபாத்திரங்கள். உங்களோட படங்கள் வரும்போது 2 மேஜர் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ். ஸோ ஜப் வி மெட் வந்து கண்டேன் காதலே வந்துச்சு, அண்ட் டெலிவரி வந்து சேட்டையாக வந்துச்சு. ஸோ இனிமேல் ரீமேக்ஸ் எப்போயா பண்ணுற ஒரு ஐடியா இல்லை. மொத்தமாக நான் 8 படம் பண்ணுறேன். பண்ண போகிறதோட படத்தில் 8 படத்தில் நான் 2 படம் தான் ரீமேக் பண்ணேன். மீதி 6 படமும் என்னோடய ஓன் ஸ்கிரிப்டும். ஸோ அந்த 2 படமும் வந்து சில நிர்பந்தத்துக்காக பண்ண ஒரு படம். தனஞ்சயன் சாரோட கேட்டுக்கொண்டதுனால அந்த ஜபி மெட் பண்ண வேண்டியது செகண்ட் ஃபிலிமு. அதேமாதிரி சேட்டை ஆர்யா சாருக்காக பண்ண வேண்டியது, நல்ல ஃப்ரெண்டு ஆர்யா சந்தானத்துக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ரீமேக் படம் பண்ணுறங்கள எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஓன் ஸ்கிரிப்ட் தான் பண்ணணுன்றது. ஏன்னா எழுத்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கதை பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டியில் இருக்கிற பல விஷயங்களை என்னால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். பட் ரீமேக்குன்னும் போது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அது என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன். கண்ணன் சார் படம்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒரு மீட்டர் வச்சுட்டு போகிறவங்க மேபி சேட்டைன்ற ஒரு படத்தில் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு மாதிரி இருந்தனால வந்து செட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை விமர்சனங்களுக்கு ரீதினால வந்து அந்த படத்தோட ரிசல்ட்? இல்லை, எனக்கு சேட்டை கூட ஒரு டெல்லி பெல்லோட ரீமேக்காக இருந்தாலும் டெல்லி பெல்லி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அடல்ட் கண்டென்ட் ஃபிலிம். டபுள் மீனிங்காக இருக்கட்டும், ஆபாச காட்சிகள் எல்லாமே இருந்தது. நான் அவர்கிட்ட சொல்லும்போது நான் தமிழில் பண்ணும்போது நான் ஒரு யூ சர்டிஃபிகேட் படமாக தான் பண்ணுவேன். பாதி பேஸே போயிடும். அந்த படத்தோட பேஸே வந்து அந்த அடல்ட் கண்டு தான். ஒரு காமெடி ஃபில்மாக ஒன்றா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார்ண்ணா. நம்ம ஆடியன்ஸுக்கு அதுதான் கரெக்டு. நம்ம ஒரு அவ்வளோ ஆபாசமான ஒரு படம் பண்ணுறதுன்றது அது காலத்துக்கு அது ஒரு சரியாக இருக்காது. நீங்கள் சேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்குமே தவிர முகம் சுளிக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்கான். டோன் டவுன் தான் இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து கெட்ட வார்த்தை கூட இருக்காது. அது திருப்பி நீங்கள் அதர்வா சாரோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து சைன் பண்ணி விட்டுருக்கீங்க. ஸோ அது என்ன மாதிரி படமாக இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக வந்து அதர்வாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம டீமோ நம்ம ஒர்க்கெல்லாம் படம் பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது பூமராங் மேலே. ஸோ இமிடியேட்டாக அடுத்த படம் பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்தது. சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது சார், நானே பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு ஒரு 4-5 படம் கமிட் பண்ணியிருக்காரு, அவர் படங்கள் பண்ணார். இருந்தாலும் இமிடியேட்டாக நாங்கள் வந்து ஏப்ரல் எண்டில் ஷூட்டிங் போடலான்னு இருக்கோம். அது ஒரு நல்ல ஒரு என்ன ஜான்ரா, அது எல்லாமே கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கின்றதுனால இப்போ கவனம் ஃபுல்லாக பூமராங்கில் இருக்கட்டும், அது திசை திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக அது ஜஸ்ட் ஒரு நல்ல டைமாக இருக்கிறதுனால பூஜை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டோம், அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ நிச்சயமாக சமுத்திரக்கனி வந்து ஃபஸ்ட் டைமாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அதர்வா சமுத்திரக்கனி நானும் ஃப்ரெண்டு தான் 2 பேரும். பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் அவரோட ஒர்க் பண்ணலை. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நல்ல ஸ்கிரிப்ட் அது. அது என்னன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லி. ஸோ மணிரத்னம் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அவர்கிட்டருந்து லைக் அண்ட் உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்றது உங்களோட முத்திரை கண்டிப்பாக இருந்தாலுமே அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், என்னோட படங்கள் அது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் எதுவாக இருக்கும்? மணி சார்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஷூட்டிங் போக மாட்டார். ஒரு வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, ஸ்கிரிப்டை முடிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம். ஒரு படத்தோட பட்ஜெட்டை தீர்மானிக்கிறதே ஸ்கிரிப்டு தான். ஸோ மணி சார் வந்து நம்மள மாதிரி தான் நிறைய வருஷம் எழுதிக்கிட்டே இருப்பார். ஃபுல் ஸ்கிரிப்டு அது கம்ப்ளீட்டாகி இதுதான் கதை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போவார். அதை முக்கியமாக நம்ம அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் குட்டி குட்டி ரிசர்ச்சு, டீட்டெயில்ஸு, காஸ்டியூம்ஸு, சாங்ஸு எல்லாமே மணி சாரோட இது இருக்கும். கதை மட்டும் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் மட்டும் நான் என்னோட இதில் எடுத்துக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சார்கிட்ட இருக்கிறது வந்து சான்ஸே இல்லை. காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மணிக்கெலாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் வரைக்கும் அந்த ஷூட்டிங்கை தவிர அன்னெசரியாக ஒரு இது கூட அங்கே நடக்காது. வேலை மட்டும்தான் அங்கே நடக்கும். ஸோ அது மணி சார்கிட்ட கற்றுக்கிட்டது டிசிப்ளின் நல்லா இருக்கும். சூப்பர் சார். அண்ட் மணி சார் பற்றி பேசுகிறப்போ வந்து அவரோட ஒரு முக்கியமான ஒரு படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு காவியங்களோட தழுவல்களாக இருக்கும், இல்லாட்டி அது லைட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். மகாபாரதமாக இருக்கட்டும், சில கடல் வந்து பைபிளாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாவல் இல்லாட்டி ஒரு புக்கை வந்து படமாக ஆக்கணும்னு ஏதாவது ஐடியா எப்பயாவது இருக்கா சார்? கண்டிப்பாக. எனக்கு வந்து கி ராஜநாராயணோட கதைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த வட்டார மொழி, திருநெல்வேலி பாஷை, அங்கே இருக்கிற இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
படமாக பண்ணால் ஜெயகாந்தன் சாரோட நாவலையும் கீராஜ் நாராயண் சாரோட நாவல் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. 2 பேருமே வந்து சொன்ன மாதிரி அன்றைய காலகட்டத்தோட மக்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஒரு ரைட்டர்ஸ். ஏன்னா அன்றைக்கி மீடியாவே கிடையாது, டிவி அவ்வளோ கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்றைக்கி இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா அண்டு புக்ஸு தான். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் சாரோட கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஃபார்வர்டில் இருக்கும். இப்படிலாம் ஒரு மனுஷன் திங்க் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டோரியும் வந்து ஏதோ நடுமண்டையில் ஆணி அடித்த மாதிரி இருக்கும். அவர் எதை பற்றியும் பயப்பட மாட்டார், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அந்த கதைகள்லாம் அப்படி அவ்வளோ ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கில் இருக்கும். அன்றைக்கி இருந்த மூட நம்பிக்கைகளை உடைச்சார் அவர் கதைகளை திரும்பி பார்க்க வச்சார். மற்ற ரைட்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு தனித்துவம் வந்து ஜெயகாந்தன் சார்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சுஜாதா சார் பிடிக்கும், நிறைய ரைட்டர்ஸை பிடிக்கும், இல்லை குறிப்பிட்டு ஜெயகாந்தன் சாரையும் கீராஜ் நாராயணன் சாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். டைம் கிடைக்கும் எல்லாம் அவங்க 2 பேரோட இதை தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி படிப்பேன் நான். சூப்பர் சார். அண்ட் உங்களோட கதை நாயகர்களாக இருக்கட்டும், ஒரு லீட் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க, மேஜர்லி யங்ஸ்டர்ஸ். அண்ட் வந்து யாருமே வந்து அந்த ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவங்கன்றது கிடையாது. இளம் கதாநாயகர்கள் அவங்களுக்கான முத்திரையை வந்து பதிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி யங்ஸ்டர் தான் எழுதுறோன்ற மாதிரி ஒரு யோசனை எழுதுவீங்களா? கமர்ஷியல் அந்த ஃபார்முலா ரூல்ஸ் இதெல்லாம் இருக்குது. பெரிய ஸ்டாருக்கு போகும்போது சின்னதாக அது சில ஃபேன்ஸுக்கு திருப்தி படத்துக்கு செஞ்சே ஆகணும். அது பண்ணும்போது ஒரு சின்ன பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இனிமேல் மேபி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக மாறும். ஸ்டார் ஸ்டேட்டஸ்ன்றது மீறி அந்த வயசு ரேஞ்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலி 25 to 33 அந்த ஏஜ்குள்ளே தான் உங்களோட லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதோட ஒரு லேட் ஏர்லி 40s அந்த மாதிரி இருக்கிற கதாபாத்திரங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா விஜய் சார், விக்ரம் சார், அஜித் சார் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்ட் தேடிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு அழகு இருந்தால் நல்லாயிருக்கும். ரிலீஸ் இஷ்யூஸ்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா யுவன் சந்திரன் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தாலுமே அந்த ரிலீஸ் ரெகுலேஷன்ஸ்னால கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் பூமராங்குமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஷூட்டிங் முடிச்சிட்டிங்க. பட் ரிலீஸ் வந்து டைம் பண்ணி இந்த பர்டிகுலர் டைம் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு சீக்கிரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? யார்கிட்ட இந்த தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன படங்கள்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த இது இருக்குது. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். இப்போவே கொஞ்சம் அந்த ஷூட்டிங் எடுக்கிறது, படங்கள் எடுக்கிறது, ஏன்னா இன்றைக்கி திரைப்படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ப்ரொமோஷன் பண்ணி அதை கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தேட்டருக்கு கிடைக்காது. ஸோ கிடைச்சாலும் அது 2 நாளில் எடுத்துருவாங்க. ஸோ நிறைய சவால்கள் இருக்குது. அதனால் முந்தி மாதிரிலாம் ஏனா தானம்லாம் ஒரு படம் எடுத்து அதை கொண்டாட முடியாது. கொஞ்சம் கவனம் ரொம்ப தேவை. அந்த கவனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எஃபர்ட் பண்ண முடியுமோ அதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பூமராங் வந்து வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.